நீங்க உண்மை வெளியில வரணும். இது உங்களுடைய கடமை. அது அதை விட்டுட்டு அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன பதில்? அது ஒரு முதலமைச்சர்கிட்ட இவ்வளவு ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல. நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டில் 6 இடஒதுக்கீடு வந்திருக்காது. ஐயா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3321 மதுக்கடைகளே மூடப்பட்டிருக்காது. இந்த மது ஒழிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் மது ஒழிப்பு கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டது எங்களுடைய மருத்துவர் ஐயாவால் தான். எனக்கு பதவி வேண்டாம், பொறுப்பு வேண்டாம், சட்டமன்றம் நாடாளுமன்றம் நான் போக மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக 86 வயதிலே வாழ்ந்து கொண்டு போராளியாக இருக்கின்றார். அவரை பார்த்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும். இல்ல எங்க தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது.